விஜயதரணி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெறும் உற்சாகம் தான், எஸ்ஐஆர் பற்றி ரொம்ப போக வேண்டாம், அதை பற்றி நிறைய பேசிட்டோம். அதனால் வந்து அரசியல் ரீதியாக வந்து இதில் இருக்கக்கூடியது பாஜக இந்த பீகாரில் கிடைச்ச உத்வேகம், ஏற்கனவே மகாராஷ்டிரா, அப்போது இதனால் வந்து உங்களுடைய பேர வலிமை தமிழ்நாட்டில் நிச்சயமாக கூடுமா? இது இன்னொன்று விஷயம், சில கட்சிகள் உங்களோட கூட்டணியிலிருந்து பிரிந்து போனவர்கள் வரலாம் என்று நினைக்கக்கூடியவர், அவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி விடுமா, ஒரு நம்பிக்கை கூட்டுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களை தேடி பிரிஞ்சு போனவர் வரலாம், இல்லை பாஜக வந்து நாங்கள் பாருங்க எப்படி செல்வாக்காக இருக்கோம், இன்னும் வலிமையாக இருக்கோம்னு சொல்லி அதிமுக இன்னும் அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஒரு நம்பிக்கையோட. சீட்டு இப்போ சீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் வரவே இல்லை. இப்போ பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லலை. பொதுவாக இது போன்ற வெற்றிகளை வந்து குவிக்கும் பொழுது ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய புது உத்வேகத்தில் வந்து நாங்கள் இப்போ எவ்வளோ பெரிய கட்சியாக உருவெடுக்கிறோம், எங்களுக்கு அதிகமாக நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலையும் வளர்ந்துருக்கோம்னு சொல்றீங்களா, 11% சொல்றீங்களா? அதான் ஏற்கனவே 2% நோட்டாவோட போட்டினாங்க, 2% நாங்க இப்போ 11% சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே 3 முறை ஆட்சியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி, பாஜக ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. என்டிஏ தேஜா கூட்டணி ஆட்சி ஏற்கனவே மத்தியில் 3 முறை ஆட்சி பெற்று வலிமையான கட்சியாக பிஜேபி உருவெடுத்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு நேற்று இல்லை. அது என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக பீகார் எலெக்ஷனில் நீங்கள் உருவெடுத்த மாதிரி ஏற்கனவே 19 ஸ்டேட்டில் ரூலிங்கில் இருக்காங்க. ஆகையால் ஏற்கனவே அது பெரிய கட்சியாக தான் இருக்கு. ஆகையால் தமிழ்நாட்டிலையும் வந்துடும். அந்த அளவுல வந்து அதுதான் கேக்குறேன், விரைவில் வந்துரும். தமிழ்நாட்டுல வந்துரும்ன்ற சொல்றதுக்கான காரணம் வந்து எதை அடிப்படையில சொல்றீங்க? இந்த நம்பிக்கையில அதிமுக அதிகமா பெறலாம்? அதாவது கிடையாது, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அதிமுக தலைமையிலான தேஜா கூட்டணி மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான். பாண்டியன் தலைமையிலான கூட்டணி, அண்ணன் எடப்பாடி தலைமையிலான உறுதியா சொல்றேன். எப்படி நாங்க நிதிஷ்குமாரை எப்படி நாங்க மரியாதையா பண்ணி வச்சிருக்கோமோ அதை விட இன்னும் ஒரு சிஎம் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணீங்க. கோவால மத்த மாநிலங்கள்ல மரியாதையா வச்சிருந்தாங்க. அமித்ஷா சொன்னாரு ஒரு பேஸ்ல முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் செகண்ட் பேஸ்ல பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து திருப்பி வந்து இல்ல அவர் தலைமையில தான் சொன்னாங்க. அதாவது அவர் தலைமையிலான கூட்டணி மட்டும் கிடையாது, அவர் தான் 74 சீட் அவர் ஜெயிச்சிருந்தாருங்க போன தடவை. 120 சீட்டுக்கு மேல பிஜேபி இருந்துச்சு. அவர் தான் வந்து முதல்வர். அவர் தான் முதல்வர், போன தடவை முதல்வர். இப்ப நம்ம முதல்வர் தமிழ்நாடு பாஜக தலைவர் இருக்கக்கூடிய முன்னணி தலைவருடைய செய்தியா எடுத்துக்கலாம். சிஎம் கேண்டிடேட் நிதிஷ்குமார் தான், வேற யாரையும். அந்த அளவுல வந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரேக்கிங் கொடுத்துருங்க. அந்த அளவில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேஜா கூட்டணி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இங்க நடைபெறும். இங்க நிச்சயமா பெரிய அளவுல வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்று மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலா மாறும். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைவாங்க. ஏப்ரல் 11 வந்து கூட்டணி உறுதியானதுனால இருந்து இதை சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்க திருப்பி சொல்ல உரிமை. நான் கேட்கக்கூடியது, பாஜக இதனால நம்பிக்கை பெற்று அதிகமான சீட்டுகளை கேட்க போதா? உங்களுடைய பொசிஷன் வந்து இப்போ ரொம்ப உயர்ந்துச்சா? எவ்வளவு சீட்டு கேட்டிருக்கோம், அதுக்கு மேல அதிகமா எவ்வளவு கேட்கறோங்கிறது இன்னும் வரவே இல்லை. இன்னும் அந்த அளவுகோலே வரலையே. வராத பட்சத்துல அதிகமா கேட்பாங்க. 23+ சொல்ற நிலைமைக்கு இன்னும் வளரலையா? அதாவது நிச்சயமா வந்து 2021 நிலையில தான் இருக்கா இன்னும் பாஜக. அது நிலையில இருக்கிறது இல்லாம போறது எல்லாமே திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பேசி அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுல விமர்சனம் பண்றதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த இடத்துல நிச்சயமா சுமூகமான ஒரு ஏற்பாடு இரு கட்சிகள் மத்தியில ஏற்கனவே இருக்கு. அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டாம். அது எங்க கூட்டணியில நடக்கிற விஷயம். நீங்க கூட்டணி வச்சா என்ன வைக்கல, நான் கேட்கக்கூடியது இது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? கட்சி வளர்ந்துருச்சுன்றாங்க. அப்ப கடந்த காலங்கள்ல நடந்ததை வச்சு கேக்குறாங்க மேடம். கடந்த காலங்கள்ல அண்ணாமலையும் எடப்பாடியும் கொஞ்சிக்கிட்டது, எஸ்பி மேடம் ஆர்வி உதயகுமாரும் அண்ணாமலையும் கொஞ்சிக்கிட்டது, இதையெல்லாம் வைத்து தான் அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சீட்டை குறைச்சிருவீங்களா? எத்தனை தடவை கேட்டாரு, பதில் சொல்ல முடிஞ்சா உங்களால? சொல்ல முடியல. சீட்டை குறைச்சிருவீங்களா? இது மாதிரி தேஞ்சு போனா நீ சொல்ல முடியல. அவங்க காங்கிரஸ்க்கு சீட்டை குறைச்சாங்க, நீங்க அதிமுக பாஜக சீட்டை கூட்டினீங்க 2021. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களாக இல்ல சார், இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி பேசுங்க 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 ஸ்பேஸ்ல நீங்க தொடருங்க. உங்க ஸ்பேஸ்க்குள்ள நான் வந்தேன் பேசுங்க. அந்த அளவுல வந்து குறிப்பா வந்து திரும்ப திரும்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது. ஏதாவது பிரச்சனை இருந்தா எலெக்ஷன் கமிஷன் ஃபார்ம் 7ல ஒரு அந்த இறந்தவர்கள் யார் யாரு, இப்ப கூட 8 வருஷம் முன்னாடி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இறந்தவரோட இது இன்னைக்கும் இருக்குது.
நான் போய் இப்ப ஸ்பெசிஃபிக்கா எழுதி கொடுத்து அதை நீக்கிறதுக்கு நான் Deletion எஸ்ஐஆர்னால பண்ணலாம். டெலிஷன் பண்றேன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் பண்ணணும். இல்ல எஸ்ஐஆர்ல வரும்போது அவங்களே செக் பண்ணி அதுல இது பண்ணிப்பாங்க. பண்ணணும். அது ஆட் பண்ண முடியாது எஸ்ஐஆர். அதான் இறந்தவங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த லெவல்ல எல்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. 8 வருஷமா இருங்க சார். 8 வருஷமா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல தான் வந்து போன வருஷம் மோடி ஜெயிச்சு வந்தாரா? பாருங்க அந்த மாதிரி லிஸ்ட்ல தான் அப்ப திமுக ஜெயிச்சதா? எல்லாத்துக்கும் பொருந்தும். திமுகவும் ஜெயிச்சதா? எல்லாத்துக்கும் அதான் பொருந்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். எலெக்ஷன் கமிஷன் சர்டிபிகேட் கொடுத்தப்ப இனிப்பா இருந்ததுல 5 வருஷம் சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தாங்கல்ல. ஐயோ நாங்க தப்பா ஜெயிச்சிட்டோம், இந்தாங்க சர்டிபிகேட் எங்களுக்கு வேண்டாம் திருப்பி கொடுத்துட்டு ஆட்சியில இருந்து இறங்கி போக வேண்டியதானே. அது பண்ணாம ஜாலியா உட்கார்ந்து இருந்தாங்கல்ல இத்தனை வருஷம். அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் இப்படி தான் ஜெயிச்சாங்க. ஒரு காம்ப்ரமைஸ்ட் லிஸ்டால தான் வந்து தேர்தல் போன வருஷம் நடந்தது. வேண்டாம் காம்ப்ரமைஸே வேணாம். இறந்தவங்க எல்லாம் நீக்கட்டும் அது தேவையில்லை. அவங்க இறந்தவங்க பேர்ல ஓட்டு போட்டு 3 தடவை ஓட்டு போட்டுருக்காங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 48 நாளுக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும். இப்ப கொடுத்தா கொடுக்க முடியாது. 45 நாளா சுருக்குறாங்க. 48 நாள் சட்ட அரசியலமைப்பு சட்டத்துல கைட்லைன்ஸ் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லவே இல்ல. அரசியலமைப்பு சட்டத்துல வீடியோ 45 நாள்ல டெஸ்ட்ராய் பண்ணனும்னு சொல்ல அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அரசு கொண்டு வந்த அமெண்ட்மென்ட்ல நடந்தது. அதுல தான் வந்து டெல்லியில வந்து பார்லிமென்ட் எலெக்ஷன் வீடியோ ஃபுட்டேஜ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. முந்தா நாள் வந்து டெல்லியில வந்து கோர்ட்லயே ஹை கோர்ட்ல சொல்லிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணுங்க. அது கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. நீங்க தயவு செஞ்சு சேலஞ்ச் பண்ணுங்க. சேலஞ்ச் கேஸ் இருக்கு பெண்டிங்ல 2 வருஷம் இல்ல 5 வருஷம் வாங்குங்க. இல்ல பெண்டிங்ல இருக்கு. வீட்டுக்கார ஓட்டை எவன் போட்டான்னு நானும் கண்டுபிடிச்சிடுறேன். பெண்டிங்ல இருக்கு. தயவு செஞ்சு இல்ல சுருக்கம் முடிச்சு. அப்ப நீங்க அவங்களே புகார் கொடுத்தலாமே. நீங்க பழைய பேசுறது கேட்டீங்க. எனக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் மட்டும் தான். தயவு செஞ்சு சேலஞ்ச் பண்ணுங்க. இதுல வந்து யாருக்கு சொல்லப்படுற செய்தி இரு தலைவர்களும் பரஸ்பரம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.